பிரேஸ்லால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா என்னோடு பேசின வார்த்தை பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆமீன். ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏசப்பா அந்த நாளில் உங்களுக்கு ஒரு முடிவை ஏசப்பா உண்டு பண்ண போகிறேன். அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக, அதாவது உங்களுக்கு லாபமாக இருக்கிற மாதிரி ஏசப்பா உங்களுக்கு ஒரு முடிவை சாதகமாக்கி கொடுக்க போகிறாரு. நீங்கள் அநேக காரியங்களை துவக்கிருக்கலாம். அந்த காரியம் உங்களுக்கு ஒரு லாபத்தை தந்திருக்காது. அதாவது நீங்கள் அந்த காரியத்தினால சோர்ந்து போயிருக்கலாம், கலங்கிருக்கலாம். ஆனால் ஏசப்பா அந்த நாள் கூட சொல்கிறாரு, அதன் துவக்கத்தை நான் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் அதனோட முடிவு உங்களுக்கு நான் சம்பூர்ணமாக ஆசீர்வாதமாக கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், காத்துருங்க. நீங்கள் வெயிட் பண்ணும்போது நிச்சயமாக ஏசப்பா அந்த முடிவு உங்களுக்கு பெரிதான ஆசீர்வாதமாக ஏசப்பா உங்களுக்கு தருவார். ஏசப்பா அந்த நாளை கூட சொல்லி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஏசப்பா அந்த காரியத்தின் முடிவு நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக்கி கொடுப்பார். நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை